நீதிமன்ற உத்தரவின்படி ஜாமீன்தாரரோடு வந்து ரூபாய் 10,000 பிணைத்தொகை எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கட்டியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் ஜாமீன்தாரரோடு ஆஜராகி உள்ளார். இந்நிலையில் அவர் ரூபாய் 10,000 பிணைத்தொகையை கட்ட கொண்டிருப்பதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். தமிழக முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறு பேசியதாக ஆத்தூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து நேற்று முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்தனர். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆத்தூர் காவல் நிலையத்தில் நேற்று திருச்செந்தூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி சிதம்பரம் முன்பு ஆஜர்படுத்தினர். உடல்நலத்தை கருத்தில் கொண்டு அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏவுக்கு ரூபாய் 10,000 பிணை தொகை செலுத்தி ஜாமீன்தாருடன் சுயரிட்டி காண்பித்தார். தொடர்ந்து 10 நாட்கள் ஆத்தூர் காவல் நிலையத்தில் நிபந்தனை ஜாமீனில் கையொப்பமிட உத்தரவிட்டார். இதனால் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்று ஜாமீன்தார் கட்டுவதற்காக இன்று திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் வந்தார். நீதிமன்ற உத்தரவுப்படி ரூபாய் 10,000 பிணைத்தொகையை செலுத்தினார். மேலும் அவர் சொந்த ஊரான தண்டுப்பத்து பகுதியைச் சேர்ந்த பாலகணேசன், சுரேஷ் என்ற இருவர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஜாமீன்தாரராக ஆஜராகி உள்ளனர். ராம்குமார், நீதிமன்ற உத்தரவின்படி ஜாமீன்தாரரோடு வந்து ரூபாய் 10,000 பிணைத்தொகை எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கட்டியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் ஜாமீன்தாரரோடு ஆஜராகி உள்ளார். இந்நிலையில் அவர் ரூபாய் 10,000 பிணைத்தொகையை கட்ட கொண்டிருப்பதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். தமிழக முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறு பேசியதாக ஆத்தூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து நேற்று முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்தனர். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆத்தூர் காவல் நிலையத்தில் நேற்று திருச்செந்தூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி சிதம்பரம் முன்பு ஆஜர்படுத்தினர். உடல்நலத்தை கருத்தில் கொண்டு அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏவுக்கு ரூபாய் 10,000 பிணை தொகை செலுத்தி ஜாமீன்தாருடன் சுயரிட்டி காண்பித்தார். தொடர்ந்து 10 நாட்கள் ஆத்தூர் காவல் நிலையத்தில் நிபந்தனை ஜாமீனில் கையொப்பமிட உத்தரவிட்டார். இதனால் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்று ஜாமீன்தார் கட்டுவதற்காக இன்று திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் வந்தார். நீதிமன்ற உத்தரவுப்படி ரூபாய் 10,000 பிணைத்தொகையை செலுத்தினார். மேலும் அவர் சொந்த ஊரான தண்டுப்பத்து பகுதியைச் சேர்ந்த பாலகணேசன், சுரேஷ் என்ற இருவர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஜாமீன்தாரராக ஆஜராகி உள்ளனர். ராம்குமார், நீதிமன்ற உத்தரவின்படி ஜாமீன்தாரரோடு வந்து ரூபாய் 10,000 பிணைத்தொகை எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கட்டியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் ஜாமீன்தாரரோடு ஆஜராகி உள்ளார். இந்நிலையில் அவர் ரூபாய் 10,000 பிணைத்தொகையை கட்ட கொண்டிருப்பதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். தமிழக முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறு பேசியதாக ஆத்தூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து நேற்று முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்தனர். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆத்தூர் காவல் நிலையத்தில் நேற்று திருச்செந்தூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி சிதம்பரம் முன்பு ஆஜர்படுத்தினர். உடல்நலத்தை கருத்தில் கொண்டு அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏவுக்கு ரூபாய் 10,000 பிணை தொகை செலுத்தி ஜாமீன்தாருடன் சுயரிட்டி காண்பித்தார். தொடர்ந்து 10 நாட்கள் ஆத்தூர் காவல் நிலையத்தில் நிபந்தனை ஜாமீனில் கையொப்பமிட உத்தரவிட்டார். இதனால் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்று ஜாமீன்தார் கட்டுவதற்காக இன்று திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் வந்தார். நீதிமன்ற உத்தரவுப்படி ரூபாய் 10,000 பிணைத்தொகையை செலுத்தினார். மேலும் அவர் சொந்த ஊரான தண்டுப்பத்து பகுதியைச் சேர்ந்த பாலகணேசன், சுரேஷ் என்ற இருவர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஜாமீன்தாரராக ஆஜராகி உள்ளனர். ராம்குமார், தகவலுக்கு நன்றி.